ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில்ன்ட்டு யாராவது நமக்கு தலையில் கை வச்சு அப்ளை பண்ணி விட்டாங்கன்னா அவ்வளோ சுகமாக இருக்குங்க. இப்போ எனக்கு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது என்னோடய தங்கச்சி, என் ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப், முறையில் பார்த்தா எனக்கு தங்கச்சி. ஸோ அவங்களோட ஊருக்கு தான் நாங்கள் 3 நாள் வந்திருக்கோம். இங்கே ஹேர் கேர் சேலஞ்ச் நான் பண்ணுறதால எனக்கு ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். பச்சை பயிறு, வெந்தயம், செம்பருத்தி இலை இந்த மாதிரிலாம் நான் ஹேர் பேக் போடுவேன். அதெல்லாம் இங்கே இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் நம்மளோட அன்புமகள் ப்ராடக்ட்டில் ஹேர் பூஸ்டர் பேக் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் 16 இன்க்ரீடியண்ட் இருக்குங்க. செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியண்ட் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கோம். தழை வகைகள், பூ வகைகள்லாம் காய வச்சு அது கூட பச்சை பயிறு, வெந்தயம், கருஞ்சீரகம் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம பவுடர் பேஸில் கொடுக்குறோம். இதை வந்து தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அதில் நார்மல் வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூ இல்லைனா ஷீக்கா யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் அந்த ஹேர் பேக் தான் போட்டிருந்தேன். ரொம்ப குளிர்ச்சியாக சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.